சர்ச்சைக்குரிய வகையில ஒரு பிரேதம் கிடைக்கிறது. அந்த பிரேதத்தை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காம எரிக்கிறதோ இல்ல புதைக்கிறதோ அது குற்றமா? சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு இடத்துல ஒரு பிரேதம் கிடைக்கிறது. அந்த பிரேதம் அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபரோ இல்ல வேறு சில நபரோ அந்த விஷயத்தினை பொறுத்து அப்படிதான் சொல்லுது. எந்த ஒரு குற்றச்செயலாக இருந்தாலும் சரி, அது பற்றிய விவரங்களை உடனடியாக அதை சொல்லணும். ஒருவேளை அப்படி அந்த இடத்தை பார்க்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரேதம் ஒரு நாத்தம் அடிக்குது, துர்நாற்றம் வீசுதுங்கிற புகார்கள் ஏதாவது இருந்து கிட்ட போறதுக்கு பயமா இருந்தா, இது சம்பந்தமான ஒரு புகாரை அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், தலையாரின்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலர்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்க மூலமாக காவல்துறைக்கு புகார் கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதுதான் நடைமுறை. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அதெல்லாம் புகார்கள் கொடுக்கப்படாமல் அது பற்றிய தகவலை மறைத்து அந்த குற்ற செயல் இருக்கிறது, அந்த குற்ற செயலை புரிந்த நபரை காப்பாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு இல்ல அந்த குற்ற செயலையே மாத்தி அமைக்கணும், இடத்தை திருத்தி அமைக்கணுங்கிற நோக்கத்தோடு ஒரு நபரோ பலரோ அவர்கள் செயல்பட்டு அதன் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரேதத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி, எந்த ஸ்தலத்தில் அந்த பிரேதம் இருக்கிறதோ அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு செல்வதோ இல்லைன்னா அந்த பிரேதத்தை எரிப்பதோ புதைப்பதோ சட்டத்தின் முன்னாக குற்றமாக கருதப்படுகிறது. இது 201 ஐபிசி இந்திய தண்டனை சட்டப்பிரிவு அது என்ன சொல்லுது அப்படின்னா, உள்நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை தகவல் தெரிவிக்காமல் அந்த குற்றத்தை மறைக்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு ஒரு நபரோ பலரோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார்களே ஆனால் அது சட்டப்படியாக குற்றமாக கருதப்படுகிறது. ஒருவேளை அந்த குற்றம் என்ன குற்றம்? அந்த பிரேதம் அங்கே கிடைக்குதுன்னா அந்த பிரேதத்தை ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிரேதம் அங்கே ஒரு உயிர் மரணத்தை சம்பவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட குற்ற செயலுக்கு காரணமான நபர்களை காப்பாற்ற வேண்டும் நோக்கத்தோடு செயல்பட்டு அந்த பிரேதத்தை எரிப்பதோ புதைப்பதோ செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்ற செயலுக்கு மரண தண்டனையாக விதிக்கப்பட்டால் இந்த பிரேதத்தை அப்புறப்படுத்தி எரித்து புதைக்க யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு 7 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது, அபராதம் விதிக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் தண்டனை தண்டனையாக கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கு அந்த பிரேதத்தை எரிப்பதற்கும் அதை மறைப்பதற்கும் புதைப்பதற்கும் காரணமாக இருந்த நபர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அந்த குற்றச்செயல் புரிஞ்சதுக்கு 10 ஆண்டு காலம் ஒரு தண்டனையும் இல்ல ஒரு ஆண்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக விதிக்கப்பட்டால் அந்த மொத்த தண்டனையில எந்த தண்டனை விதிக்கப்படுகிறதோ அந்த குற்ற செயல் புரிஞ்சவங்களுக்கு அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்திய நபர்களுக்கு என்ன தண்டனைனா மொத்த அந்த தண்டனையில 4இல் 1 பகுதி சிறை தண்டனையாகவும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனும் சட்டம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிட முடியாது. நான் படிக்கல அதனால சட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நபர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்திலேயோ இல்ல வெளிநாட்டினராக இருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, ஒரு குற்றத்தை பொறுத்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த தகவலை தெரிவிக்காமல் காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவோ இல்ல அதன் பிறகு தடயங்களை மறைப்பதற்கு ஏதேனும் பிறகு ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அது சட்டத்தின் முன்பாக குற்றமாக கருதப்படுகிறது, குற்றமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.